ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு நிலாஸ் மோரல் ஸ்டோரி. இன்றைக்கான ஸ்டோரி. ஒரு பையன் ஒரு காட்டு வழியாக ஒரு நாள் நடந்து போயிட்டுருக்கான். அப்போ அவனுக்கு ரொம்ப பசிக்குது. அதனால் அங்கே பார்க்குறான், ஒரு ஆப்பிள் ட்ரீ மாதிரி ஒரு பழங்களோட மரம் இருக்குது. அந்த மரத்து மேலே ஏறி அந்த பழங்களை பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பசி மயக்கத்தில் வேகமாக ஏறிடுறான். ஏறிட்டு பழங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் கீழே இறங்கலாம் அப்படின்னு பார்க்குறாப்படி அவனால் இறங்க முடியல. ஹைட்டாக இருக்குது, கீழே விழுந்தால் அடிபட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு பயம் வருது. சுற்றி முற்றி பார்க்குறான், யாராவது ஹெல்ப் பண்ணுற காலுக்கு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாப்படி யாரையும் காணோம். உடனே ஹெல்ப் பண்ணுங்கள், யாராவது உதவி பண்ணுங்கள், மரத்துலேருந்து கீழே இறங்குறதுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சத்தம் போடுறாப்படி. அப்போ அந்த வழியே ஒரு பெரியவர் வர்றாரு. இந்த பையன் மேலேருந்து தொங்கிட்டு சத்தம் போடுறத பார்த்தா அந்த பெரியவர் கீழேருந்து ஒரு கல்லை எடுத்து வேகமாக அந்த பையன் மேலே வீசிட்டாரு. அந்த பையனை ஷாக் ஆகிட்டு, அதிர்ச்சி ஆகிட்டு, என்ன நீங்கள் ஹெல்ப் பண்ண தானே கேட்டேன், நீங்கள் எதுக்கு கல் எடுத்து வீசுறீங்க பெரியவரே, முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைனா போங்க அப்படின்னு சொல்கிறாப்படி. அந்த பெரியவர் மறுபடியும் ஒரு கீழேருந்து ஒரு கல் எடுத்து அந்த பையனுக்கு மேலே வீசிட்டாரு. யோ பெரியவரே, சொல்கிறேன்ல, எதுக்கு கல்லை தூக்கி வீசுறீங்க, நான் கீழே வந்தேன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்கிறாப்படி. அந்த பெரியவர் மறுபடியும் 3வது ஒரு கல் எடுத்து அந்த பையன் மேலே வீசிட்டாரு. உடனே அந்த பையனுக்கு பயங்கர கோவம் வருது. வேகமாக ட்ரை பண்ணி மரத்துலேருந்து மேலே ஏறி கீழே இறங்கி அவனாவே கீழே இறங்கி வந்துடுறாப்படி. கீழே ஏன் பெரியவரே, உங்கள்கிட்ட உதவின்னு தானே கேட்டேன், எதுக்கு கல்லில் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாப்படி. அப்போ தான் அந்த பெரியவர் சொல்கிறாரு, உதவி பண்ணுன்னு கேட்டியே, இப்போ நீயா எப்படி கீழே இறங்கி வந்த பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த பையனுக்கு புரிஞ்சுது, இப்படிடா ஆமாம்ல, நம்மளே யாரும் உதவி பண்ணாமல் நம்மளே கீழே இறங்கி வந்துட்டோம்ல அப்படின்னு யோசிக்கிறாப்படி. இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நம்மளுக்கு லட்சியத்தை அடையிறக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம்னா அப்படியே இருக்க வேண்டியது தான். நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்மளோட எய்மை நோக்கி நம்ம முன்னேறினோம்னா தான் நம்ம லட்சியத்தை அடைய முடியும். நன்றி.